இன்னைக்கு வேற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த சினிமாவில் டபுள் ஆக்ஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. இது அண்ணன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அதுக்காக உடனே அண்ணன் நயினார் நாகேந்திரனா வயசுல பெரியவர் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. தம்பி வந்து முரடனா இருப்பார், எதுவாக இருந்தாலும் கையை ஓங்கிடுவார். இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருக்கோம். அதை வச்சுட்டு அவங்க பலன் அனுபவித்து வருவார்கள். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே போட்டு பொலன்னு பொழப்பாங்க. யாரை பொழக்க போகிறாங்கலாம் என்ன கேட்காதீங்க. அண்ணாமலை அடிப்பார், நயினார் அடிப்பாரா? சரி, அதான் சொல்லிட்டேங்க, அண்ணன் சாஃப்ட்டு தம்பி முரடர் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அடிக்கும்போது அது வந்துடும். தம்பி 4 அடி அடிச்சாருன்னா அண்ணன் ஒரு அடியாவது அடிக்க மாட்டாரா? அண்ணாமலை இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். 26 தேர்தலில் அண்ணாமலையின் பங்கு தீவிரமா இருக்கும். அவர் இல்லாமல் இங்கே தமிழக பாஜக கிடையாது. ஒன்றும் சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அப்படி வேறுங்க, இந்த சும்மான கதையெல்லாம் வேணாம், கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் அப்படின்னு போது அதுக்கப்புறம் அவரை ஒதுக்கி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவரு பிரச்சாரம் பண்றாரு, கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா உங்க கூட்டணிக்கு தானே நல்லது. அதுக்கே வந்து ஒரு சில சில்வண்டுகள்லாம் வெம்பி சாகணும்னு எனக்கு புரியல. தமிழிசை, வானதி சீனிவாசன், நயினார், அப்புறம் வந்து அண்ணாமலை, எச் ராஜா போன்றவர்கள் வந்து தமிழிசை அவர்களை கொண்டு வரீங்க. நீங்க அவங்க எம்பி எலெக்ஷன் இருந்தாங்க, கவர்னர் இருந்தாங்க, அவர் கூட எம்எல்ஏ ஆகுறீங்க. நீங்க விட்டா அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வந்ததுன்னு சொன்னா ஒரு கார்பரேஷன்ல மேயர் இதுக்கெல்லாம் நீங்க போல கொடுக்காம இருந்தா நம்ம விட்டுருமா? ஏன் கொடுக்குறீங்க? இப்ப சொல்லுவீங்களா கட்சி தான் முக்கியம், இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு பேசுறது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், நேற்று நடந்த கோயம்புத்தூர் பாஜக நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் 2 பேருமே வந்து இந்த பாரம்பரிய நடனம்லாம் ஆடி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எதை நினச்சி இந்த கூட்டணியை விரும்பினார்களோ அதை வந்து நானும் அண்ணாமலை சேர்ந்து சாதிப்போம், இனிமேல் தான் எங்கள் ஆட்டமே இருக்குங்கிறாங்களா? அது என்ன ஆட்டம்? அண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து. வெரி குட். இன்னைக்கு வேற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த சினிமாவில் டபுள் ஆக்ஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. இது அண்ணன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அதுக்காக உடனே அண்ணன் நயினார் நாகேந்திரனா வயசுல பெரியவர் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. தம்பி வந்து முரடனா இருப்பார், எதுவாக இருந்தாலும் கையை ஓங்கிடுவார். இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருக்கோம். அதை வச்சுட்டு அவங்க பலன் அனுபவித்து வருவார்கள். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே போட்டு பொலன்னு பொழப்பாங்க. யாரை பொழக்க போகிறாங்கலாம் என்ன கேட்காதீங்க. அந்த சேர்ந்த பிறகு அந்த ஆட்டம் அப்படின்றது அது ரெடியாக இருக்கும். அப்படியே இந்த தரட்டிகளில் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் அப்படியே விசில் வச்சுன்னு ஒரே பக்கத்தில் இருக்கிறவங்களை குத்தின்னு நம்மலாம் கும்மாளமாக சினிமா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதைத்தான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். புரியுதுங்களா? அரசியல் அப்படின்றது பேசிக்கலி ஆப்டிக்ஸ், பெர்செப்ஷன். ஃபேக்ட்ஸை விட பெர்செப்ஷன் தான் முக்கியம். அண்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இங்கே கிடையாது. திமுக 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எதிர்கட்சிகள் தரப்புல பெரிய ட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இணைந்த ஆட்டம் அப்படின்றது கிடையாது. இப்போ தானே வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை மறுபடியும் இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷனில் வந்த அர்ஜுன் மாதிரி மறுபடியும் நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஏராளமான விஷயங்கள் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் சில பேர் என்ன நினைச்சாங்க, பார்த்தீங்களா அது நயினார் நாகேந்திரன் வந்து சரியா இது பண்ணல அதனால அப்படின்னு. இப்போ 2 பேருமே நாங்கள் சேர்ந்து அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாருக்கும் இங்க சந்தேகமே இருக்கக்கூடாது. குறிப்பா பாஜகவில் இருக்க ஒரு சில பேருக்கு அண்ணாமலை அடிப்பார், நயினார் அடிப்பாரா சேர்ந்து? அதான் சொல்லிட்டேங்க, அண்ணன் சாஃப்ட்டு தம்பி முரடர் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அடிக்கும் போது அது வந்துடும். தம்பி 4 அடி அடிச்சாருன்னா அண்ணன் ஒரு அடியாவது அடிக்க மாட்டாரா? அடிப்பார், கவலைப்படாதீங்க. அதைத்தான் ஆட்டம் அப்படின்னு சொல்றது. அதிமுக வந்து ஒரு உத்தேச இது மாதிரி பட்டியல் மட்டும் வெளியிட்டாங்க. அதில் வந்து பாஜகவுக்கு இத்தனை சீட்டு ஓகே, ஒரு 20, 23 இந்த பியூஷ் கோயல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. பட் பரவாயில்ல பேசப்படுது. தேமுதிக எவ்வளோ இந்த தொகுதி பங்கிட்டு வரதுக்கு அப்புறம் திரு அண்ணாமலை அவர்களும் உள்ள என்ட்ரி ஏன்னா அதிகார பங்கு தாவேக்கால வந்து இப்போ ஓப்பன் டிக்ளேர் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் அதை விரும்புது. அதில் காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் அதை விரும்புது. அமித்ஷா அவர்களும் அதிகார பங்கு எந்த அளவுக்கு நாசுக்காக பேசிட்டு போயிருக்காங்கிறது தெரியும். கூட்டணி ஆட்சி தான், அதில் ஒரு ஸ்டோக் வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட போகிறோம், இது மேலும் ஒரு பலம். ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து இந்த அவங்க உத்தேசமாக சொன்ன அந்த இது 23 சீட்டு வரை 25 சீட்டு வரை பாஜகவுக்கு இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அதிக சீட்டு கொடுத்தா வெற்றி பெறாதுன்னு வேற சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி டுபாகூர் நியூஸ் எல்லாம் எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? இதே டுபாகூர் நியூஸா? பின்ன
அதிமுகவில் சொன்னாங்களா நாங்கள் பாஜக 23 பாமக 23 சொன்னாங்களா? இல்லை பாஜகவில் சொன்னாங்களா? இல்லை ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று ஏங்க ஆளாளுக்கு போடலாங்க. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு தரவா? பாஜகவுக்கு 183, அதிமுக 18 போடுங்களேன். என்ன அப்போ எல்லாமே டுபாக் வரும்போது நம்மளும் ஒரு டுபாக் நியூஸ் போடுவோம். இது பாருங்க, நான் அதான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். இது அதிமுகவிலேயே சில பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கலப்பி விடுற வேலை, அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. அண்டு இதில் வந்து இது நம்ப முடியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, பாமகவுக்கு 23 போட்டிருந்தாங்க. எந்த பாமகவுக்கு? சின்னவருக்கா பெரியவர்? ஓகே, அவரு நான் சொல்லிட்டாரு, நான் பிள்ளைய சரியா வளகலை அப்படின்றாரு. அங்கேருந்து இன்னொருத்தங்க பேசுகிறாங்க, இந்த பதவி சூட்டு போட்டெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாமக ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்க வேண்டும், எம்எல்ஏ வரணும், ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட அன்புமணி குரூப் வந்து ஜெயிக்கக்கூடாது, அரசியலை விட்டே ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரிலாம் பேசிக்கின்னு சுத்தமாக பாமகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில போட்டு நீங்கள் பாமக 23ன்னு சொன்னால் அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இது பயங்கரமான டுபாகூர் அப்படின்னு. இதெல்லாம் போய் நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி பட்டியலே டுபாகூர் பட்டியல். நிச்சயமாக டுபாகூர் தான். அடுத்தது இப்போ பாஜகவுக்கு அதிக தொகுதி கொடுத்தா வெற்றி பெற முடியாது அந்த தகவலும் பரவுச்சு அப்படின்னு யார் சொன்ன? எந்த பாஜகவுக்கு? எந்த பாஜக? நயினார் தலைமையிலான பாஜக. அப்படி இல்லை, ஆமு பாஜகவுக்கா இல்லை ஆபி பாஜகவுக்கா? அது என்ன சார்? அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு அப்படி கூட எடுத்துக்கோங்க. அப்போ 13 தொகுதியில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தண்ணிலாங்களே அந்த பாஜக, அண்ணாமலை பாஜக. இப்போ 2 பேரும் சேர்ந்து அடிக்க போறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அதான் கேட்குறேன், இந்த சேர்ந்து இந்த ஒன்றா சேர்ந்து அப்புறம் நீங்க வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்க போனா 13-6 78. இல்லை அவங்க சொல்லி சீட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்களோ? அவங்க என்னங்க கம்மி பண்ணி கொடுக்குறது? யாருக்கு கொடுக்க போறீங்க நீங்க? யார் இருக்கா? புரியுதுங்களா? தேமுதிக அவங்களுக்கு எத்தனை கொடுப்பீங்க? 50 கொடுப்பீங்களா? அவ்வளோ கொடுத்தா அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும். இல்லை எங்களுக்கு கம்மியாக கொடுத்தா அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அந்த அம்மா பேசுறாங்க. அவங்களுக்கு 1 இல்லை 2 கொடுக்கலாம், அதுவே அதிகம். அதுக்கு மேலெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா ரைட், யார் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க. போன தடவை அமமுக கொடுத்தாங்க, இந்த தடவையும் அவர் ஒரு வேளை வெளில இருந்தாருன்னா அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க. 25ங்கிறது வந்து டுபாகூர் தகவல் சொல்லிட்டீங்க, சந்தேகம் இல்லாமல் டுபாகூர். அப்போ 25க்கு அதிகமாக தான் கிடைக்கும். அவ்வளோதான் கொடுத்தாகணும், அதுக்கு மேலே தான் கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இல்லைன்னா வேலைக்காகாது. 170 சீட்டுகள்ல அதிமுகவே போட்டியிடும். எத்தனை? 170. இப்போ சொல்லுறாங்க. ஏங்க இந்த 23 டுபாகூர்னா அப்போ 170 டுபாகூர் தானே? அது எப்படி ஒரு பார்ட்டை மட்டும் நான் டுபாகூர்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டை உண்மைன்னு சொல்லுவேன் நான்? தற்போதைய அதிமுக பாஜக கூட்டணி கடைசி நேரத்தில் டுபாகூரா மாறிடாது. அதெல்லாம் மாறாது, வேற வழி இல்லை அவங்களுக்கு போகிறதுக்கு அதிமுகவுக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. எப்படி தாவாக்கால போனால் வாங்க 10 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வாங்க. அந்த இன்னும் ஒன்று சொல்லுவாங்கல்ல, யானை படுத்தால் குதிரை மட்டம், அதுக்கப்புறம் காலார் கடலில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானை வந்து சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா நரி வந்து நக்கல் பண்ணுவான். அந்த மாதிரி அதிமுக கடைசி நேரத்தில் பாஜகவை விட்டுட்டு தாவேகாவன்ட்ட போனாங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, 10 சீட்டு போதுமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு அண்ணன் செங்கோட்டையன் தான் வருவார். அதனால் அதெல்லாம் வேலையாகாது. ஸோ இதுதான் கூட்டணி, இவ்வளவுதான் கட்சிகள். இனிமேல் வரத்துக்கு கட்சிகள் இல்லை, புதுசாக ஒன்று ஆரம்பித்தா தான் உண்டு. வேணா வாங்க நீங்களும் சேர்ந்து நீங்களே ஒரு 500 ரூபா ஊற்றினா லெட்டர் படிச்சிடலாம். கட்சி ஆரம்பித்து சேர்ந்தால் தான் உண்டு. நிச்சயமா அதிமுக ஒரு அடிமை கட்சி தான், மக்களுக்கு அடிமையாக இருக்காங்க, அதனால ஒரு அடிமை கட்சி. அப்படியா? அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஓ அப்படியா? இதுக்கு தான் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் வேணுன்றது. அவர் வேற விடுங்க, தை பிறந்தால் முடிவு சொல்லட்டும், அது வேற விஷயம். அது என்னெல்லாம் என்ன கேட்காதீங்க. எங்கள் அண்ணன் இருக்கணும், சூப்பராக ஒரு பாட்டு பாடியிருப்பார். என்ன பாட்டு சார்? நாங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல? எம்ஜிஆர் பாட்டு பாடுவார், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பாட்டு எனக்கு ஞாபகம் வரல. வரலையா? அதான் சொல்லுது, அன்புக்கு நான் அடிமை. வேணாம், இதுக்கு மேலே பாடினா ஜனங்க என்ன அடிக்க வந்துடுவாங்க. எனக்கே அடுத்த கேள்வி தோணுது அந்த பாட்டு பாடும்போது. நல்லா இருக்குல்ல பாட்டு? அண்ணாமலைக்கு எடப்பாடி அடிமை, அன்புக்கு யாராக இருந்தாலும் அடிமை. இல்லை அடுத்து இந்த மாதிரிலாம் பாட்டு பாடினா அடுத்த இந்த கேள்விகள் இந்த மாதிரிலாம் வருதுன்னு கேட்குறேன். இல்லை அதிமுகவில் வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பார்லிமெண்ட்லேயே போய் பாடின வரலாறுலாம் இருக்கு. கரெக்டாக பாட்டுக்கு பேர் போனவர்கள் தான் அதிமுக. அதுவும் வந்து எம்ஜிஆர் பாட்டு அப்படின்போது இதில் என்ன இருக்குது? அன்புக்கு யாராக இருந்தாலும் அடிமைங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை இல்லை ஒரு 4 வயசு பையன் அப்படின்னும் போது ஒரு 70 வயசு தாத்தா அவனை வந்து யானை மாதிரி முதுகில் தூக்கிட்டு போலையா? நான் 5 வயசு பையன் ஒரு முதுகில் ஏறி ஓட்டுறான், இவர் அடிமையாக இருக்காருன்னு எவனாவது சொல்லுவோமா? அதான் கரெக்டாக சொல்லியிருக்காரு, மக்களுக்கு அடிமைன்றாரு. அதான் நான் புரட்சி தலைவர் பாட்டை எடுத்து விட்டேன். நான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. சொல்ல வரதை இப்படியே மேட்ச் பண்ணி சொல்லிட்டாரோ? அவருக்கு பாட்டு வரல. அதிமுக அடிமை கட்சி தான், ஆமா மக்களுக்கு அடிமை, அப்படி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை திமுக இது மாதிரிலாம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்போ தப்பு? எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் வந்து அதிமுக பாஜக இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணியில் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. நயினார் பேசின பேச்சே நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி சேர்ந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சேர்ந்து ஆடக்கூடிய ஆட்டம் வந்து தேர்தலுக்கான பிரச்சார உத்தியாக இருக்குமா, இல்லை தேர்தலுக்கான பங்கீட்டை எவ்வளோ கேட்டு வாங்கணுங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நியமித்த ஆதரவாளர்களை இப்போ மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சி தான் கோயம்புத்தூர்ல நினைச்சு நம்ம பார்த்துருப்போம். அவர் போட்ட பொறுப்பாளர்களை வச்சுலாம் மேடையில் பேச வச்சு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாய்ப்புகள்லாம் பெறப்படுறதை பார்த்தா தொகுதியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறாங்க தானே இல்லை அடிப்படையில். அப்போ அண்ணாமலை வரும்போது அவருக்கு ஆதரவான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது அதிமுகலும் சரி பாஜகவும் சரி சில பேர் வந்து நயினார் வந்துட்டாரு, அண்ணாமலை போயிட்டாரு, அப்போ வந்து இனிமே வந்து நாம வச்சது தான் அப்படின்லாம் சில பேர் நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி டெல்லி போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நான் பிஜேபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சிருக்காங்க. ஏங்க இவர் தாங்க நம்மளுடைய வந்து மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அப்படின்னும் போது அவரை பெஞ்சில் உட்கார வைக்க முடியுமா? வாங்க 2 பேரும், நீங்கள் ஒரு 2ல் நான் ஒரு 2ல் அப்படின்னு மாற்றி அடிப்போம். நீங்கள் ஸ்பின் போடுங்க, நான் பேச போகிறேன். இதுவும் டெல்லி உத்தரவு தான். 2 பேர் சேர்ந்து இது வந்து உத்தரவு அப்படின்றத விட இது அடுத்த டெவலப்மெண்ட்னு நான் பார்க்குறேன். அதை உணர்ந்துகிட்ட டெல்லி இல்லை, அதை உணர்ந்துகிட்ட டெல்லி. ஆனா அண்ணாமலை சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சாதாரண தொண்டனுங்கய்யா, என்ன சொன்னா நான் வேலை பார்ப்பேன் அவ்வளோதான், அவர் டீசெண்டாக ஒதுங்கினவர் இப்போ மீண்டும் வராருன்னா அப்போ டெல்லி இதை உணர்ந்து பேசியிருக்கு. ரூபன், இது டெல்லி இப்போ உணர்ந்தாங்களா இல்லை வந்து வெயிலில் உணர்ந்தாங்களா அப்படின்றதுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் களத்தில் அண்ணாமலை இல்லாமல் நகல இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஏப்ரலில் வந்து இவர் போயிட்டார், நயினார் வந்துட்டார். அப்பவும் அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா? சும்மா வேணா நமக்காக வந்து போக்கு காமிக்கிறதுக்காக நயினார் தலைவர்ன்ட்டாங்க, அவர் தான், ஆனால் இவர் தான் மாப்பிள்ளை, அவர் சொட்டை அப்படின்ற மாதிரி அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த யோசிப்பு இல்லாம தான் இவ்வளவு நாளா யோசிப்பாங்களா மாட்டாங்க. நீங்களே யோசிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? என்னங்க இவரை தலைவர்னு சொல்லிக்கிறாங்க, அவர் தான் எல்லாம் பண்ணினுக்கிறாரு, அப்போ சும்மா பேருக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் ஃபிக்ஷன் சொன்னதுனால மாத்திட்டாங்க, அப்படிதானே நினைப்பாங்க. கண்டிப்பா. இப்போ கரெக்டு, கூட்டணி உறுதியாகிவிட்டது, இனிமேல் வெளில போறதுக்கு வேற வழி கிடையாது, உள்ள வரதுக்கு வேற கட்சிகளும் கிடையாது, இனிமே தான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். எதுக்கு இந்த லாஸ்ட் 4 ஓவரில் அடிக்கிறோம் இல்லையா, ஜடேஜா தோனி மாதிரி. அப்போ தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் இருக்கும்போது அப்போ நம்ம ஆட்டத்தை வச்சுப்போம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கும்பகோணம் பாஜக மாநாட்டில் மட்டும் அண்ணாமலை அவர்களை கலந்துக்கிடாம பண்ணுது, அப்போ அதெல்லாம் எப்படி பார்த்துக்கிறது? அது வேற டிபார்ட்மெண்ட். அது கலந்துக்கிடாம விட்டது அப்படின்னு சொன்னால் இப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை அது மெயின் ஸ்ட்ரைக் பவுலர், எல்லா ஓவர்லையும் ஏன் கொண்டு வரணும், கடைசி ஓவரில் கொண்டு வரலாம், அது வரைக்கும் சப்ஸ்டியூட் வச்சுப்போம். கிரிக்கெட்டில் அப்படி தானே 26 தேர்தலில் அண்ணாமலையின் பங்கு தீவிரமாக இருக்கும். எந்த தேர்தலில் அவர் பங்கு இல்லை சொல்லுங்க? அவர் வந்து வந்த பிறகு இல்லை பாஜகவுக்கு வந்த பிறகு அவர் இல்லாமல் இங்கே தமிழக பாஜக கிடையாது. ஒன்றே சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அப்படி வேறுங்க, இந்த சும்மா அந்த கதையெல்லாம் வேணாம், கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்கள் கட்சிக்கு தானேங்க, உங்கள் கூட்டணிக்கு தானேங்க. அப்புறம் என்னங்க? இப்போ அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ண அவர் என்ன திமுக பண்ண போறாரா இல்லை தாவேக்காக பண்ண போறாரா? அவர் பிரச்சாரம் பண்றாரு, கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா உங்க கூட்டணிக்கு தானே நல்லது. அதுக்கே வந்து ஒரு சில சில்வண்டுகள்லாம் வெம்பி சாகணும்னு எனக்கு புரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்க போறாங்க. என்ன ஒண்ணு அவர் சாஃப்டா அடிப்பார், இவர் வந்து வைலண்டா அடிப்பார். இது சைலண்ட் வைலண்ட் அப்படின்னு ரெண்டு இணைஞ்ச அடப்பு தானே அடிக்க போறாங்க. அது நிச்சயமா இருக்குதான் செய்யும். கிளைமேக்ஸ்ல அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி அதை நம்ம பார்க்க போறோம். அந்த விசில் அடிச்சு கை தட்டின்னு அப்படியே நம்ம ரசிக்கணும். இதுதான் உண்மையான அரசியல். நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் வந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்டாக அப்படின்னா அது இங்கே வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசாமல் ஃபின்லாண்டு நியூசிலாந்து அங்கே போயிருங்க, அப்படி தான் நான் சொல்வேன். இப்போ அண்ணாமலை நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருமே கலந்து ஆட போகிறாங்க, இனிமே தான் ஆட்டமே இருக்குது, ஃபைனல் பார்க்க போகிற தம்பி ரூபன்கிற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க, அப்படி தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அண்ணாமலை உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் அண்ணாமலை 2 பேரும் இணைந்து ஆடினதுக்கு அப்புறம் வந்து இந்த சீட்டு வந்து ஒரு உடன்பாடு மாறும்ல. எங்களுக்கு 25 சீட்டு கன்ஃபார்ம் இல்லாத சீட்டு, பட் பாஜக கேட்கறது அந்த 60 தொகுதிங்கிறத வந்து விட்டு கொடுக்காம அதெல்லாம் வந்து எல்லாம் சும்மா சொல்லலாங்க. ஆளுக்கு அந்த தொகுதி பங்கீடு அப்படின்னா இல்லை. ஏன் இந்த கேள்வி நான் மறுபடியும் கேட்குறேன்னா, அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள்லாம் ஒதுங்கி இருந்தாங்க, நயினார் வந்ததுக்கு அப்புறம் வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இந்த கோயம்புத்தூர்ல இருந்த மீட்டிங்கில் திரும்பவும் இணைக்கிறாங்க, அப்போ வந்து பெருசுப்படுத்தி காமிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு ஆள் நிக்கி ஆள் இருக்கு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அப்படி இல்லை ரூபன், அதிருப்தியில் இருந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னைக்கு மீண்டும் வந்து இல்லை. இது பாருங்க, அவங்க மறுபடியும் வந்தாங்களா இல்லை போனாங்களா இதெல்லாம் இங்கே கிடையாது.
பாஜகவை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காரு. 13 இடங்கள்ல அதிமுகவை பின்னாடி தள்ளின ஒரு சாதனையை பண்ணி வச்சிருக்காரு அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த பொழுது. அப்ப அவர் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, என்ன நம்பி போன திருப்பி இருந்த செயல்பட்டவங்களுக்கு அதெல்லாம் விடுங்க, நம்பி நம்பல அப்படின்றதெல்லாம் கிடையாது. கட்சிக்கு இவ்வளவு சீட்டு, இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது, அதை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். நாங்க ஆளை போட வேண்டியது அந்த கட்சியோடைய பொறுப்பு. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மற்ற கட்சியில கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு 5 சீட்டு உங்களுக்கு 10 சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த தொகுதி யார் யார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைமை தான் 25 போட்டுக்கிட்டீங்களா? 25 சீட்டுக்குள்ளே என்ன கேள்வி? கன்ஃபார்ம் ரிப்போர்ட் சொன்னீங்க. இல்ல இப்போ நான் கேக்குறேன், பிஜேபி 2014 அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதியில் இருந்தாங்க, 2024 எத்தனை தொகுதியில் இருந்தாங்க? வித்தியாசம் இருக்குல்ல. 2014 கேப்டன் தலைமையில கூட்டணி, 2024 இவங்க தலைமையில கூட்டணி. திருப்பி சொல்லுவாங்க பாருங்க, 2014 வாங்கினதோட கொஞ்சம் இங்க கம்மியா வாங்கிக்கிறாங்கன்னு. அன்னைக்கு என்ன பர்சன்ட் பாஜக மட்டும் வாங்கிச்சு, 24 என்ன பர்சன்ட் பாஜக மட்டும் வாங்கிச்சு, இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அப்படியே இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்களா ஒன்றும் பெருசா சாதிக்கல அப்படின்னு சில சில்வண்டுகள் கூப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க அதெல்லாம் விடுங்க. ஆளை போடுறதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது அந்தந்த கட்சியுடைய பொறுப்பு. நீங்க கவலைப்படுறீங்கன்னா பாஜக ஆட்சியே இல்லையா, ஆளே இல்லையா? அப்படி இல்லாம தான் பாராளுமன்ற தேர்தலில் இப்படி பண்ணாங்களா அவங்க? நீங்க எல்லாம் 3வது இடத்துக்கு போனீங்க, நினைச்சு பார்த்துருக்க முடியுமா என்னைக்காவது அதிமுகல? அப்ப நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது இல்ல, அந்த அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்ங்கிறத வந்து நம்ம பார்க்க கூடாது இல்ல. பாஜக ஒண்ணுதான். அப்படி இல்லைங்க, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னா அண்ணாமலை வந்து பாஜகவும் ஒரு பெரிய இடத்துக்கு, அதுக்காக பெரிய இடமான முன்ன இருந்ததை விட பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. ரைட், பாஜக வளர்ச்சி அடைகிறது. பூதம் மாதிரி பிசாசு மாதிரி வளர்றாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப அதுக்கேத்த ஆமாங்க, அண்ணாமலை இங்க ஒண்ணு அங்கதானே இருக்காரு. அப்ப அந்த செல்வாக்கு, அவருடைய செல்வாக்கு அப்படியே தானே இருக்கு மக்கள் கிட்ட. அப்புறம் நீங்க வந்து அதுக்கேற்ற சீட்டை கொடுக்காம இல்லை பாஜக நீங்கெல்லாம் வந்து நின்றா ஜெயிக்க முடியாதுன்னு அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து எப்படியாவது இதுல வந்து ஒரு குட்டி கலாட்டா பண்ண முடியும். நான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த அண்ணன் தம்பிக்குள்ள சிண்டு முடிஞ்சு விட்டு கடைசி நேரத்துல இவங்க அந்த மாதிரி சில பேர் ட்ரை பண்ணாங்க, அது நடக்கல. இந்த அண்ணன் தம்பின்றதை நீங்க நயினார் அண்ணாமலை மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அதிமுக பாஜகன்னு எடுத்துக்கலாம், எடப்பாடி அண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பி தான். அப்படி எடுத்துட்டு போங்களேன் நீங்க. அப்போ அண்ணாமலைக்கும் ஒரு தொகுதி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிக்கலாம். என்னுடைய பல தூரம் மூவ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒருவேளை நின்னாருன்னா ஆசைப்பட்டு என்னுடைய கருத்து தாங்க நான் சொல்ல முடியும். ஏன்னா வேட்பாளர்கள் வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் நிப்பாட்டி அவனு ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் பாஜக. அது வேற விஷயம், அசெம்பிளி எலெக்ஷன். பட் இது வந்து நம்ம அது வேற விஷயங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து என்னன்றதை தான் நான் சொல்ல முடியும். லிஸ்ட் இப்ப நம்ம குத்துமதிப்பா கூட ஒரு லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். நீங்க பிஜேபியில் யார் ஆக்டிவா பேசுறாங்க, யார் ஓரளவுக்கு கேண்டிடேட்டுக்கு தமிழிசை, வானதி சீனிவாசன், நயினார், அப்புறம் வந்து அண்ணாமலை, எச் ராஜா போன்றவர்கள் வந்து தமிழிசை அவர்களை கொண்டு வரீங்க நீங்க. அவங்க எம்பி எலெக்ஷன் இருந்தாங்க, கவர்னர் இருந்தாங்க, அவர் கூட எம்எல்ஏ ஆகுறீங்க நீங்க. விட்டா அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வந்ததுன்னு சொன்னா ஒரு கார்பரேஷன்ல மேயர் இதுக்கெல்லாம் நீங்க போல கொடுக்காம இருந்தா அந்த அம்மா விட்டுருமா? ஏன் கொடுக்குறீங்க? கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து கட்சி கட்டுப்பாடு இவங்களுக்கு கிடையாதா? ஏங்க எம்பி எலெக்ஷன் இருந்தாங்க, கவர்னரா இருந்தாங்க, அவங்கள போய் நீங்க எம்எல்ஏன்னு ஆகுறீங்களா? நீங்க நாளைக்கு அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, தீவிரமா இருக்கிறாங்களே. இருங்க நாளைக்கு அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்றம் துவங்கும் போது கவர்னர் உரையுடன் துவங்கப்படும். இவங்க முன்னாள் கவர்னர், அவர் இந்நாள் கவர்னர். அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாரெல்லாம் போட்டிட்டார்களோ அவர்கள்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேண்டாம், புதுசா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பாஜக. இன்னைக்கு அடுத்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போட்டி போடுங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அதுல யாரெல்லாம் வருவா? அவ்வளவுதான். முக்கியமா தமிழிசை அவர்கள் வேணாம், ஏன்னா அவங்க கவர்னரா இருந்தவர்கள். அப்புறம் அவங்க இதே நிலைப்பாட்டை வந்து தலைமை மாநில தலைமை லிஸ்ட் கொடுக்கும்போது ஒருத்தவங்க ஏத்துக்கணுமே. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்னவங்களா அதுல நிப்பாங்களே. இப்போ கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏத்துக்காட்டா வெளில போன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப சொல்லுவீங்களா கட்சி தான் முக்கியம், இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க மட்டும் வந்து அது சொல்லி அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சொல்ல வேண்டியதானே? கட்சி தான் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர் நின்னாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா. ஃபேஸ் வேல்யூ இப்ப மட்டும் ஃபேஸ் வேல்யூ வருதா உங்களுக்கு? இவ்வளவு நாளா தனிநபர் புகழ் பாடாதீர்கள், துதி பாடுகின்றீர்கள், வார் ரூம் அப்படிலாம் சொல்லி போட்டு இப்ப ஃபேஸ் வேல்யூன்னு வந்து சொல்லி நிக்கிறீங்க. ஃபேஸ் வேல்யூன்னா என்ன? அதை தான் கரிஸ்மான்னு சொன்னேன். நீங்க வேற பேர்ல சொல்லிட்டு அது வேற மாதிரி ஆயிருமா? ஃபேஸ் வேல்யூ கஷ்டப்பட்டு தொகுதிக்காக அங்க இருக்கவங்க இளைஞர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் தான் சொன்னேன், முன்னாள் கவர்னரும் இந்நாள் கவர்னரும் எப்படிங்க சரிப்பட்டு வருமா? அதனால தான் சொல்றேன், அவங்களாம் மாறிலாம் அவங்களாம் ஜென்டலா ஒதுக்கணும். வாங்க அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு. அதை விட்டு நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல், அதான் நான் சொன்னேன், அடுத்தது பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து போட்டி போடுவாங்களா? அப்படி
வளர்ச்சின்றது மேல 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 போனோம். பாஜகவில் இவங்களுக்கு கொடுக்க போதானே சார் மிச்சம், அப்படி ஒரு நிலைப்பாடு. இது இவங்களுக்கு கொடுத்தது மிச்சம்லாம் சொல்லாதீங்க. வளர்ச்சின்றது பாருங்க, கவர்னரா இருந்தீங்களா, அடுத்தது வந்து துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி, அப்படி நீங்க எய்ம் பண்ணணுங்க. அப்ப நயினாரும் அண்ணாமலை இணைந்து ஆடும் இந்த ஆட்டத்துல வந்து நீங்க சொல்லதான் எடுபடும், அது எடுபடாது. முன்னாள் கவர்னரா யாராவது வந்துட்டு போங்க, இந்த முறை புதிதாக இருக்கவர்களுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது. இப்படித்தான் முடிவு பண்ணணும், அதுதான் சரியான முடிவா இருக்கும்ன்றது என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். நம்ம இதே கருத்தை தான் கடந்த நிகழ்ச்சியில் பேசணும். அந்த 4 பேர் விரும்புறாங்க தெரியுமா, 4 பேர் மட்டும் எம்எல்ஏ ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் கேட்டதில் அம்மையார் தமிழிசை இருந்தாங்க. அதனால நான் கேட்டேன், ஒருவேளை அண்ணாமலைகள் உள்ள வரும்போது அண்ணாமலையால் நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னைக்கு வராங்க சேர்க்கப்படுதுங்கும் போது அப்போ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அங்கீகாரம் கொடுக்கப்படும்ல அதுல. அப்படிங்கும்போது கொடுத்த சீட்ல இவங்களுக்கு அதாவது இப்போ அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, அதனால அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு போட்டி இல்லைன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆப்பு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க. பாஜக ஒரு லிஸ்ட்டை கொடுத்தது, இந்தந்த தொகுதியெலாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதில் என்ன தொகுதி, ஒரு 70 தொகுதிக்கு மேலே கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க அந்த லிஸ்ட்டே? நான் பார்த்தேன். இல்லை, அவங்க முன்னோட்டி இத்தனை தொகுதிகளில் வந்து நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம். பாஜக கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க, வெளியே வந்துச்சு சார். அதில் ஏங்க நான் தான் சொல்கிறேனுங்க, இது எனக்கு ஒன்று புரியல. சர்வே ரிப்போர்ட் இதுவாது ஓகே, யாரோ ஒரு ஏஜென்சி பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் அப்படியே அடிச்சு விடுறது. இங்கே ஸ்டேட் ஐபி இது சொன்னாங்க, சென்ட்ரல் ஐபி இது சொன்னாங்க அப்படின்னு. வேறு வேலையே இல்லையா? அவ்வளோ ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வழியில் இருக்க எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சு தான் அனுப்புவாங்களே. பாருங்க, முதல்ல நம்பர் ஆஃப் தொகுதி, அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதி. நீங்கள் ஒன்று வேணாங்க, மார்க்கெட்டுக்கு போய்க்கிறீங்களா, தள்ளு வண்டியில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா? அதில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபா 10 ரூபா அப்படின்வாங்க. நீங்கள் பொறுக்கினீங்கன்னா பொறுக்கக்கூடாது, நாங்களாக போடுவோம், அப்போ தான் 10 ரூபா. நீயா பொறுக்கினீங்கன்னா 5 ரூபா கிலோன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா அதில் கொஞ்சம் அப்படி நசுங்கினது முடங்கினது இந்த மாதிரி காய்கறியும் இருக்கும். ஏன்னா இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன், இதற்கு முன்பு புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி 70 அப்படின்னா நாங்கள் கொடுக்கறது, மற்றபடி கம்மி சீட்டுனா நீங்கள் கேட்குறது. இப்படித்தான் எல்லா கூட்டணியிலையும் ஆரம்பிப்பாங்க, புரியுதுங்களா? ரைட்டுங்க, இந்த தடவை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பிரச்சனையே வராது. எங்கே இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா யாருக்குமே இந்த கேள்வி வராது. ரூபன், ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பாஜகவோடு சட்டமன்ற தேர்தல் போன சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சதுக்கு. பாஜகவுக்கு வந்து எப்படின்னா தோக்குற மாதிரி உள்ள இதெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. டெக்னிக்கலாக அதிமுக அதை நல்லா கையாளும், அதே மாதிரி இந்த முறையும் வைப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து எப்படின்னா எப்படிங்க தோற்றுருவாங்க, அதை அப்படி அப்படியே கொடுத்துரு, ஓகே பார்த்துக்கலாம். இது பதில் சொல்லிட்டா, 2 பேரும் ஆடுறாங்க, நயினார் அண்ணாமலை 2 பேரும் அதிரடி ஆட்டம், இந்த பக்கம் அண்ணாமலை இபிஎஸ் அதிரடி ஆட்டம், பிஜேபி அதிமுக அதிரடி ஆட்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 234 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா அப்புறம் ஏன் வந்து இது தோக்குறது தொகுதின்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதை கையாளுன்னு சொல்லி ஒரு விமர்சனம். கையாளதான் விடுங்க, நீங்கள் ஒழுங்காக ஆடினீங்கன்னு சொன்னால் எல்லா ஓவர்லேயும் ரன் எடுக்கலாம். இந்த ஓவர் அவங்ககிட்ட தள்ளி விட்டுரு அப்படின்ற பேச்சே வேணாம், புரியுதுங்களா? அதனால இந்த இணைந்த ஆட்டம் அதிரடி ஆட்டமாக இருந்ததுன்னு சொன்னால் எல்லா தொகுதியும் ஜெயிக்கிற தொகுதி தான். அப்படி இல்லைன்னா எல்லா தொகுதியும் தோக்குற தொகுதி தான். 2 பேருக்கு அது பொருந்தும். அதான், நீங்கள் அடித்து ஆடினீங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுலையுமே ஜெயிக்க முடியாது, சிம்பிள். அதில் வந்து நல்ல தொகுதி கெட்ட தொகுதி என்ன இருக்குது? எல்லா தக்காளியும் நல்ல தக்காளி தான். ரூபன், உனக்காக நான் வேலை பார்க்கணும், எனக்காக நீ வேலை பார்க்கணும், அவ்வளோதான். அதான கூட்டணி. ஒன்னையும் நான் தெருவில் இழுத்து விட்டுறக்கூடாது, என்னையும் தெருவில் இழுத்து விட்டுறக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தேரில் உட்காந்துன்னு போனோம், அதுக்கு தானே கூட்டணி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி வேலையை காமிச்சிடாதீங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உள்ளடி நடக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதெல்லாம் நடக்கக்கூடாது. உனக்கு நான் போட்டியிடணுமா, உனக்கு நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால உனக்கு எனக்குலாம் பேசாத, நமக்கு நாம் வேலை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் திமுகவை ஆற்ற முடியும், அவ்வளோதான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.